இனிமேல் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு ரூபா கூட எந்த ஒரு ஃபண்டுன்னு சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. அதுக்கு உரிய செலவு வேணுமோ அதை பண்ணால் வேறு எதுவும் பண்ணாது. எக்ஸ்ட்ரா காசு ஒரு நீங்கள் ஆக தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ஒருத்தர். பேசினது யார்? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அவர் தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வயிற்றில் பாலை பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு அறிவிப்பு விட்டுருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு டைம் பீரியடில் ரினுவல் பண்ணணும் அவங்களோட லைசன்ஸ்லாம். எங்களோடது வந்து இந்த தராதரத்தோடு இருக்குது, பசங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, எங்ககிட்ட இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த மெரிட்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு லைசன்ஸ் ரினுவல் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து முன்னாடிலாம் கமிஷன் வாங்கினதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டை இப்போது அட்ரஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்கிறாரா, இனிமேல் நீங்கள் ஒரு ரூபா கொடுக்க தேவையில்லை, யாருக்கும் காசு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி கர்ஜிச்சிருக்கிறார். அது போக என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அமைச்சரை தெரியும், ராஜ்மோகனை தெரியும் அப்படின்னு சொன்னால் அவனை உள்ளே விடாதீங்க, கெட் அவுட் பிளடி ராஸ்கல் அப்படின்னு வெளில அனுப்பிச்சிருங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாது, எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு என் வேலை மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு நடத்துகிறோம், ஆனால் ஒரு ரினவலுக்கு எங்ககிட்ட இவ்வளோ கேட்டு மிரட்டினாங்க, ஒரு என்ஓசிக்கு இவ்வளோ கேட்டு மிரட்டினாங்க. என்ன சார் தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் நல்லது பண்ணோம்னு நினச்சா ஏன் சார் காசு கேட்டு மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில் குழந்தையின் தலையில் தானே போய் விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு ரூபா நீங்கள் தர வேண்டாம். எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் பின்புலத்தோடு வந்தாலும் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. மிக முக்கியமா யாராவது வந்து எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட்னு சொல்லுங்க. 3 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ரெனவலுக்கு என்ன மெரிட்டோ, இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடிய அதிகாரிகள் சொல்றபடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏபிசிடின்னு 4 சர்டிபிகேட், சானிட்டரி, சேஃப்டி, குழந்தையினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்க அதை மட்டும் பாருங்க. குழந்தை படிக்கிற வேலையை பார்க்கட்டும், நீங்க பாதுகாப்பு வேலையை பாருங்க. உங்களுக்கு தேவையான வேலையை எங்களுடைய கல்வி அமைச்சகம் செய்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த மேடையில் வைத்து சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இருக்கிற பாரத்தை நான் குறைச்சிட்டேன், மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும், இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபேவர் கேட்டிருக்காரு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் கிட்ட. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கொஞ்சம் பேர்டனாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக ஃபீஸ்லாம் வசூலிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. அப்போ அது வந்து உங்களுக்கு மிச்சமாகுது. அப்போ அந்த மிச்சத்தை நீங்கள் எங்கே காட்டலாம் அப்படின்னா, பசங்களுக்கு இந்த ஃபீஸை குறைச்சி வாங்கி அந்த பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருக்கார். எப்படின்னா ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் வைக்கிறார். ஏன்டா ஒரு மினிஸ்டர் தானடா, ஆர்டர் போடலாமேடான்னு நீங்கள் கேட்கலாம். டேய், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு இதான்டா ஃப்ரீ செக்டர், நீங்கள் இதுக்குள்ளே தான் வாங்கணும், இதுக்கு மேலே வாங்கினீங்கன்னா கேஸ் அவன் மேலே, இல்லைனா லைசன்ஸை கேன்சல் பண்ணுறோம்டா அப்படின்னு ரூல் போடலாம். ஆனால் ஒரு ரொம்ப தன்னடக்கமான மினிஸ்டர் அப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டால் பாவம். அதனால கெஞ்சி கேட்டிருக்காரு எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்கிட்டையுமே, ப்ளீஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, உங்கள் வீட்டு பிள்ளையார குறைச்சிக்கங்களே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு ராஜ்மோகன் அவர்கள். முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து, இப்போ உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும். அதுவும் நடுவில் எந்த ஹியூமன் வீணும் கிடையாது, யாரும் உங்களை வந்து எந்த குடைச்சலும் தர மாட்டாங்க, எல்லாம் ஆன்லைன்லேயே வந்துடும். முடிந்த அளவுக்கு கொஞ்சமாவது ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அந்த ஏழை குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, உங்கள் ஸ்கூலில் சேரட்டுமே. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான், எங்கள் வீட்டு பிள்ளைகள் தான். அந்த ஒரு அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் தான் அங்கே கொஞ்சம் வராங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்காக அதை கன்சிடர் பண்ணுங்க. இது அமைச்சர்கள் உங்கள் சகோதரர் நான் கேட்குறேன். பள்ளி கட்டணத்தை நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய பலகையிலையும் வெப்சைட்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்னும் அதிகமாகும். மீண்டும் நல்ல பள்ளிக்கூடத்தை நாடி பெற்றோர்களும் மாணவர்களும் வரத்தான் செய்வாங்க. எனவே கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க.